ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே வீர தீரம் நிறைந்தவர், பக்தி ஆஞ்சநேய, பஞ்சமுக ஆஞ்சநேய, வாயு புத்திரன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளைத்தான் அனுமன் ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுகிறோம். அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் தான் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டை செய்ய வேண்டும். அனுமன் ஜெயந்தி அன்று கோவிலுக்கு சென்று வழிபடுறவங்க கோவில்களில் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும் போது நீங்கள் நினைத்த காரியங்களில் சித்தி வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றுங்கள். குழந்தை பேர் வேண்டும் என்று நினைப்பவங்க துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றுங்க. நவ கிரகங்களின் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வட மாலையை நம்ம ஆஞ்சநேயருக்கு சாட்டலாம். அனைத்து கஷ்டங்களும் வெண்ணெய் போல் உருக வேண்டும் என்று வெண்ணெயை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து வழிபடுங்கள். அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் வழிபடுறவங்க அனுமனின் புகைப்படமோ அல்லது ராமனின் புகைப்படமோ வைத்து வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை வாசனை மலர்களால் அலங்கரித்து நெய்வேத்தியமாக வெண்ணெய் வைத்து நெய் விளக்கொன்று ஏற்றி அனுமன் ஜாலிசா, சுந்தரகாண்டம் என அனுமனை பற்றிய பாடல்களை